ஏதோ ஒரு பெரிய குற்றம் பண்ண குற்றவாளி மாதிரி ஆளுக்காளு பேசுறது. புரட்சி தலைவர் வந்தார், யாராச்சும் பேசினாங்களா? அவரையும் பேசினாங்க, பின்னாடி இருந்து விமர்சனம் பண்ணாங்க. எந்த ஒரு நடிகர், இப்போ விஜய் சார் எடுத்துக்கங்க, ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ கண்டென்ட் கேட்டியே, மிக சிறப்பான ஒரு துவக்கத்தை கொடுத்திருக்கிறார். அது நம்ம திரைத்துறையிலிருந்து வந்திருக்கிறாரு விஜய் அவர்கள். அவர்களை பாராட்டிட்டு போறது என்ன தப்பு இருக்கு? அதை ஒரு பெரிய பேச்சு பொருளாக்கி அவர் இன்னும் அரசியல் பண்ணவே ஆரம்பிக்கல. முதல் மேடையில் பேசியிருக்காரு, இரண்டாவது மேடையில் பேசியிருக்காரு. அடுத்தது அரசியலுடைய நகர்வுகளை எப்படி கொண்டு போக போறாருன்னு யாருக்கும் தெரியாது. அதுக்குள்ள அவரை கட்டம் கட்டி அப்படி இப்படி இவங்க நகர்த்துறாங்க வெளியிருந்து. எதுக்கு? நல்லா வரட்டும், அவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டும். இதில் என்ன இருக்கு? யார் வேணாலும் அரசால வரலாம், யார் வேணாலும் சினிமாவுக்கு வரலாம். எங்களுக்கு சினிமாவும் அரசியலும் ஒன்று தான். கரெக்டா? பேரறிஞர் அண்ணா திரைப்படத்துக்கு வசனம் எழுதியார். கலைஞர் அவர்கள் திரைப்படத்துறையிலே வசனம் எழுதினார், தயாரிப்பாளராக இருந்தார். புரட்சி தலைவர் உங்களுக்கு தெரியவே தெரியாது, சினிமா உலகையே ஆண்டவர். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சினிமா. இன்றைய முதல்வர் சினிமா துறையிலிருந்து வந்தார், இன்றைய துணை முதல்வர் சினிமா துறையில் இருக்கார். ஸோ சினிமா துறையிலிருந்து தாங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு முதல்வர்கள் உருவாகிறார்கள். இதில் எந்த விதத்திலையும் சந்தேகம் இல்லை. வரட்டுமே, உருவாகட்டுமே. அது என்ன, வர்றதுக்கு முன்னாடியே 1008 பிரச்சனையை பண்ணி ஒருத்தர் குழப்புறதுக்குன்னே எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. எப்படி ஒரு சினிமா ரிலீஸ் ஆகி ஃபஸ்ட்டு ஷோவிலேயே எல்லாத்துக்கும் குழப்புறாங்களே, அந்த மாதிரி இதையும் குழப்ப நினைக்காதீங்க. ஆக செல்ல லைட்டா நவுட்டிக்காங்க, கையை வெட்டி போறாங்க. ஓகே 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 ஓகே. சார் கேமரா பார்த்து கொடுங்க, சார் கேமரா பார்த்து கொடுங்க. டைட் எடுங்க. ஓகேடா சிவம். நான் திரும்பிக்கிறேன் கொடுங்க. நாங்கள் வந்து ஒரு ட்ரைனிங் ஆர்கனைசேஷன். எங்களுக்கு வந்து ஒரு கார்ப்பரேட் ட்ரைனிங் பண்ணுறது நான் லீடர்ஷிப் கோச். நான் அதனால் என்னுடைய நண்பர் இவர் ராஜவேல் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு விஷயத்தை வெளியில் சொல்லணும், அதை வந்து சினிமா மூலம் சொல்லலாம் அப்படின்னாரு. பட் அந்த டைமில் எங்களுக்கு வந்து என்னென்னா, எதுக்கும் ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் எடுத்து பார்ப்போம், அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது, எந்த அளவுக்கு கான்செப்டை வெளியில் கொண்டு வந்தார். அதாவது அந்த ஊத்தாங்கரை பக்கத்தில் இருக்க சிங்காரப்பேட்டை அந்த பக்கம் ஒரு நடக்கிற ஒரு ஃபிஷ்ஷிங் பேஸ் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்னு எனக்கு சொன்னார். அது வந்து ஒகேனக்கல் மாதிரி இது வரைக்கும் யாரும் பார்க்காத ஒரு லொக்கேஷன் கொடுத்தாரு. அந்த லொக்கேஷனை பேஸ் பண்ணி பார்த்து செக் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது கதையும். சரி பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையல் அண்ட் எரர் பேஸில் தான் அதை கொண்டு போனோம். அந்த படத்தை கொண்டு போயிட்டு அவார்டுக்காக நம்ம கொண்டு போகும்போது அது இந்த அளவுக்கு எங்களுக்கு அவார்டு வாங்குன்ற இது கமர்ஷியலாகவும் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம். பட் மற்றவங்க ஏதோ ஒரு பெரிய குற்றம் பண்ண குற்றவாளி மாதிரி ஆளுக்காளு பேசுறது. புரட்சி தலைவர் வந்தார், யாராச்சும் பேசினாங்களா? அவரையும் பேசினாங்க, பின்னாடி இருந்து விமர்சனம் பண்ணாங்க. எந்த ஒரு நடிகர், இப்போ விஜய் சார் எடுத்துக்கங்க, ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ கண்டென்ட் கேட்டியே, மிக சிறப்பான ஒரு துவக்கத்தை கொடுத்திருக்கிறார். அது நம்ம திரைத்துறையிலிருந்து வந்திருக்கிறாரு விஜய் அவர்கள். அவர்களை பாராட்டிட்டு போகிறதுல என்ன தப்பு இருக்கு? அதை ஒரு பெரிய பேச்சு பொருளாக்கி
அவர் இன்னும் அரசியல் பண்ணவே ஆரம்பிக்கல. முதல் மேடையில் பேசியிருக்காரு, இரண்டாவது மேடையில் பேசியிருக்காரு. அடுத்தது அரசியலுடைய நகர்வுகளை எப்படி கொண்டு போக போறாருன்னு யாருக்கும் தெரியாது. அதுக்குள்ள அவரை கட்டம் கட்டி அப்படி இப்படி இவங்க நகர்த்துறாங்க வெளியிடுறது. எதுக்கு? நல்லா வரட்டும், அவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டும். இதில் என்ன இருக்கு? யார் வேணாலும் அரசால வரலாம், யார் வேணாலும் சினிமாவுக்கு வரலாம். எங்களுக்கு சினிமாவும் அரசியலும் ஒன்று தான். கரெக்டா? பேரறிஞர் அண்ணா திரைப்படத்துக்கு வசனம் எழுதியார். கலைஞர் அவர்கள் திரைப்படத்துறையிலே வசனம் எழுதினார், தயாரிப்பாளராக இருந்தார். புரட்சி தலைவர் உங்களுக்கு தெரியவே தெரியாது, சினிமா உலகையே ஆண்டவர். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சினிமா. இன்றைய முதல்வர் சினிமா துறையிலிருந்து வந்தார், இன்றைய துணை முதல்வர் சினிமா துறையில் இருக்கார். ஸோ சினிமா துறையிலிருந்து தாங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு முதல்வர்கள் உருவாகிறார்கள். இதில் எந்த விதத்துலையும் சந்தேகம் இல்லை. வரட்டுமே, உருவாகட்டுமே. அது என்ன, வர்றதுக்கு முன்னாடியே 1008 பிரச்சனை பண்ணி ஒருத்தர் குழப்புறதுக்குன்னே எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. எப்படி ஒரு சினிமா ரிலீஸ் ஆகி ஃபஸ்ட்டு ஷோவிலேயே எல்லாத்துக்கும் குழப்புறாங்களே, அந்த மாதிரி இதையும் குழப்ப நினைக்காதீங்க. ஆக ஒரு சிறப்பான சினிமாவை எடுக்க வந்த சீகல் நிறுவனத்தோடைய